ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு தான் ப்ளூலி. நான் அதனாலதான் ப்ளூ கலர்ல இருக்கேன். நான் தான் அப்பா. இப்போ என்னோட ஃபேமிலிய உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரியா? இந்த என்னோட ஃபேமிலிய பாத்தீங்கன்னா நாங்க 3 பேரு. அதுல நான் தான் ப்ளூலி. உங்களுக்கு ரைட் சைடுல ப்ளூ கலர்ல இருக்கிறேன்னா நான் தான் ப்ளூலி. இப்போ என்னோட பக்கத்துல இருக்கிறது என்னோட குட்டி பாப்பா, என்னோட குழந்தை. அவ தான் பேபி. அதுக்கு பக்கத்துல இருக்கிறாள் அவ வந்து என்னோட ஒய்ஃப் கங்காரு. இவங்க தான் என்னோட ஃபேமிலி. ஸோ நான் வந்து ஒரு அழகான டெடி பேர். அப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்து அழகான கங்காரு. அப்புறம் நடுவுல இருக்கிறது எங்களோட அழகான குட்டி பாப்பா. இப்போ நான் பேசிட்டேன்னு அடுத்து என்னோட ஒய்ஃப பேச சொல்றேன். ஏய் கங்காரு, பேசு, உன்னை பத்தி சொல்லு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு தான் கேங்காரு. நான் தான் இந்த வீட்டோட குடும்ப தலைவி. இந்த குடும்ப தலைவிக்கு நிறைய வேலை இருக்கு தெரியுமா? அதுல முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில எந்திரிச்சு இதோ இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடுவுல ஒரு பாப்பா உட்கார்ந்துட்டு இருக்கால, அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறதா என்னோட பெரிய வேலையே. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட பாப்பாவை பேச சொல்றேன். அவ எப்படி சூப்பரா பேசுறான்னு பாப்போம். ஏய் பேபி, நீ பேசேன். ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏய் என்ன பாப்பா, அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி வீடியோவை முடிக்க போற? நீ அவ்வளவுதான் பேசுவியா? சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்லுங்க. சரி, ஓகே. உனக்கு இப்போ ஒரு கொஸ்டின். உனக்கு வந்து அம்மா பிடிக்குமா இல்ல அப்பா பிடிக்குமா? அப்பா டெடி பேர் பிடிக்குமா இல்ல அம்மா கேங்கரு பிடிக்குமா? ஏய் பாப்பா, சொல்லு, உனக்கு அம்மா கேங்கரு தான் பிடிக்கும்னு சொல்லு. நீ ஏன் சொல்லாம இருக்க? நோ நோ நோ, அத நீயே சொல்லக்கூடாது. அத வந்து நம்ம குட்டி பாப்பா தான் சொல்லணும். ஏய் பேபி, சொல்லு பாப்பா. எனக்கு என்னோட அப்பா தான் பிடிக்கும். தேங்க் யூ, வெரி குட். இதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏய் பாத்தியா கங்கரு, ஆசை தோசை, அப்பளம், வடை. அச்சச்சோ, என்னோட பாப்பா என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. நான் டூ விட போறேன் அவளுக்கு. டூ. என்ன பாப்பா இதுமே சொல்லாம இருக்கா? அம்மா கோவிச்சா பாத்தியா? அம்மா சாரிம்மா, நான் 2 பேரும் பிடிக்கும். எனக்கு 2 பேரும் ஃபேவரட் அப்பா தான். வளர்த்திட்டா அப்படிலாம் எதுவுமே ஏமாத்தல. சொல்லிட்டா. அப்பா தான் பிடிக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆஹா, எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா. சொல்றேன். ஆஹா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு அம்மா அப்பா. ஆனா எப்படியோ என்னதான் பிடிக்கும்னு லேக்கா சொன்னதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஜாலியா இருப்பேன். ஏய் டங்குடக்கா 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 டங்குடக்காடா. ஏய் லேக்கா, அப்போ டெய்லி நான் தான் உன்னை குளிக்க வைக்கிறேன், நான் தான் உனக்கு தோச்சி விட்டேன், நான் தான் உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன், நான் தான் உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டேன். ஆனா என்ன பிடிக்காது, அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டியே. இப்போ இந்த யூடியூப் சேனல்ல எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்களே. ஸோ எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை அம்மா.
நான் வந்து 2 வெட்டி பிடிக்கும்னு சொல்றேன். நீங்க அதை நம்ப மாட்டீங்களே. சரி, ஓகே. அப்போ உனக்கு 2 பேரையுமே பிடிக்கும்னு வச்சுக்கலாம், சரியா? இப்போ உனக்கு வந்து ரெக்கன் கொஸ்டின் நான் கேட்க போறேன், சரியா? உனக்கு வந்து யார் பிடிக்கும்? விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவி டைரக்டர் யாருன்னா விஜய். உனக்கு விஜய் தான் பிடிக்குமா? விஜய் வந்து மூவி இன்னும் டைரக்ட் பண்ணல, அவர் ஆக்டர், ஓகேவா? ஆனா எனக்கு யார் பிடிக்கும் தெரியுமா? எனக்கு அஜித் தான் பிடிக்கும். ஏய் கங்கரு, உனக்கு யார் பிடிக்கும்? எனக்கு எப்பவுமே விஜய் தான் பிடிக்கும். நான் விஜயோட ஃபேன் தான். விஜய் தான் சூப்பரா டான்ஸ் ஆடுவான், சூப்பரா ஆக்ட் பண்ணுவான், நல்லா ஃபைட் பண்ணுவான். அப்ப எங்களோட தலை மட்டும் என்ன? அஜித் பத்தி தெரியுமா? அவரு சூப்பரா கார் ஓட்டுவாரு, சூப்பரா ஆக்ட் பண்ணுவாரு, நிறைய ஃபேன்ஸ் எங்களுக்கு தான் இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்போ மெஜாரிட்டி நாங்க தான். ஏன்னா விஜய் தான் எனக்கும் பிடிக்கும், என்னோட பாப்பாவுக்கும் பிடிக்கும். ஸோ நாங்க 2 பேருமே விஜய் ஃபேன். அச்சோ, அப்ப நீங்க வின் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி. நாளைக்கு நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடலாம் காலையில? யாராவது சொல்லுங்களேன். நாளை காலையில இட்லி செய்யலாம், சட்னி செய்யலாம். இட்லி சட்னியா? என்ன கங்காரு, ஓகேவா? நாளைக்கும் இட்லி சட்னியா? ஐயோ வேண்டாம். நாளைக்கு ஒரு நாளாவது நீங்க சாப்பிடாம விரதம் இருங்களேன். நாங்க எதுக்கு விரதம் இருக்கணும்? நீ தான் சூப்பரா டேஸ்டா சமைக்கிறல, அப்புறம் நம்ம எதுக்கு விரதம் இருக்கணும்? நானும் என்னோட பாப்பாவும் இட்லியும் சட்னியும் சூப்பரா சாப்பிடுவோம். என்ன பாப்பா, நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஓகே. ஆனா அம்மா வந்து நாளைக்கு சாப்பிட வேணாம்னு சொல்றா. ஆமா ஆமா, நாளைக்கு ஒரு நாளாவது சாப்பிடாம எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன். அதெல்லாம் முடியாது, நாம சாப்பிட்டு தீருவோம். ஆனா என்ன சாப்பிடுறதுன்னு தான் இப்ப தெரியல. லேக்கா, நீ சொல்லு, என்ன சாப்பிடலாம்? நான் சொன்னது இட்லி, பட் அம்மா பசங்க கடை சொல்றாங்க, என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. சரி, நாளைக்கு அப்போ மத்தியானம் என்ன சாப்பிடலாம்? ஏதோ மட்டன் பிரியாணி சாப்பிடலாம், இன்னைக்கு சண்டே தானே. ஏதோ மட்டன் பிரியாணி அசால்ட்டா சொல்லிட்டியே. உங்க அம்மா கிட்ட கேட்டியா அவ என்ன சொல்றான்னு? ஐயோ, இட்லி சட்னிக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன். மட்டன் பிரியாணி கேக்குறீங்களே 2 பேரும், எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? மட்டன் வாங்கணும், சமைக்கணும், பிரியாணி பண்ணணும். ஐயோ, நினைச்சாலே தொலைச்சிட்டு. ஐயோ, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? எனக்கு சிரிப்பா வருது. நீ ஏன் சமைக்கிறதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிற? என்ன பாப்பா, அம்மா பாத்தியா எப்படி அழுகுறான்னு? எப்படியோ மட்டன் சிக்கன் வாங்குறது அப்பா தானே. மட்டன் சிக்கன் நான் வாங்கிடுவேன், ஆனா சமைக்கிறது அம்மா தானே. நீங்க தான் சமைக்கணும், நானும் அம்மாவும் பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுத்துப்போம். ஓ, அதுதான் பிளானா? அப்போ ஓகே ஓகே. அப்போ நான் வேணா அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு விரதமே இருந்துடலாம், சரியா? ஓகேவா? ஏன்னா நான் சமைச்சு. ஆமா, நாளைக்கு நம்ம விரதம் இருந்துடலாமா சாப்பிடாம? எனக்கு இப்ப பசி எடுக்குது. அம்மா உங்களுக்கு பசி எடுக்குதாமா? ஆமா, எனக்கும் பசிக்குது. ஆனா எனக்கு யாராவது ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து தந்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவேன். அப்பா, ஒரு வழியா நாம எங்கேயாச்சும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமே. ஐயோ ஐயோ ஐயோ, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதா? ஐயோ, ஹோட்டல்ல காஸ்ட்லியா இருக்குமே, அப்பாட்ட அவ்வளவு காசு இல்லையே. அப்பா பரவாயில்லப்பா,
நான் சேர்த்து வச்சிருக்க காசுல போய் வாங்கி நீ சாப்பிடலாம். சொல்லாத நீ அதை சொல்லிடாத அப்பாட்ட. அப்புறம் அப்பா வந்து நீ எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்க எப்ப எனக்கு கொடுப்பேன்னு கேட்பாரு. நீங்களா வந்து என்கிட்ட மாட்டிட்டீங்க. ஏய் பாப்பா, நீ எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்க அப்பாட்ட சொல்லு. நான் ஒரு 2 காசு சேர்த்து வச்சிருக்கேன். என்னது 2 காசு சேர்த்து வச்சிருக்கியா? இந்த 2 காசை வச்சு என்ன ஒரு இட்லி கூட வாங்க முடியாது. நீ ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஜாலியா நாளைக்கு போய் சாப்பிடலாம். உங்ககிட்ட இருக்கா? பட் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். அதனாலதான் ஒரு ஸ்கூல்ல வந்து சஞ்சய்கா திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, போஸ்ட் ஆபீஸ்ல உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டே வரலாம். அப்புறம் நீ பெரிய புள்ள ஆனதுக்கு அப்புறம் நீ அந்த போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருக்கும் தெரியுமா? ஆமா, நிறைய காசு இருக்கும். நான் இனிமே அதெல்லாம் சேர்த்து வைக்க போறேன். வெரி குட். ஓகே சப்ஸ்கிரைபர், நீங்களுமே இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் திட்டத்துல சேருங்க. செல்வ மகள் செல்வ மகன் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல உங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க காசு சேர்த்துட்டு வாங்க. அப்ப நீங்க பெரிய பாப்பா பெரிய பையன் ஆனோடனே அந்த காசு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இன்னைக்கோட மெசேஜ். ஆமா, இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரம் கங்காரு. எல்லாருக்கும் பாய். என்னோட பேர் வந்து ப்ளூலி டெடிபேர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கடைசியா என்னோட குட்டி பாப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. அவகிட்டயும் பேசிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இட்லி வருமா இட்லி வராதா பார்க்கலாம். ஓகே, அப்போ அடுத்த வீடியோல நாம என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகேவா? பாய் பாய்.